வணக்கம் நண்பர்களே. இப்போதெல்லாம் பெண்களை அடக்க ஆளணும், பெண்களை ஒரு மோகப் பொருளாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய ஆண்களுக்கு இருப்பதில்லை. ஏன்னா இப்போ எல்லாம் ஆண்களுக்கு பெண்கள் சமம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் இப்போ சரிசமமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் 1990லாம் பெண்களுக்கு சுதந்திரம் என்பது கம்மியாக தான் இருந்துச்சு. குறிப்பாக வட மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ எல்லாம் பெண்கள் தனக்கு விரும்பிய படிப்பை தேடி பிடிச்சு படிக்கிறாங்க, தனக்கு விரும்பிய வாழ்க்கையை அவங்களே தேடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. இந்த சூழ்நிலையில் 1990களில் ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடுமையை பற்றி பார்க்க போறீங்க. அதாவது பீகார் மாநிலத்தில் சுனிதா என்ற ஒரு இளம்பெண் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. இவங்களுக்கு 15 வயசு இருக்கும் பொழுதே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஒரு சமோசா வியாபாரிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. சுனிதாவோட வீட்டில் 4 பிள்ளைகள் இருக்காங்க, ஒரு ஆண் பிள்ளை இருக்காரு. சுனிதா தான் அந்த வீட்டில் மூத்த பெண்ணுங்கிறதால சுனிதாவை பெண் கேட்டு வந்த சமோசா வியாபாரி சுனிதாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. மும்பை மாநகர வீதியில் நான் ஒரு சமோசா கடை வச்சிருக்கேன், என்னோடய சமோசா கடையில் வியாபாரம் படு ஜோராக நடக்கும், நான் ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு சொல்லி அவர் தன்னுடைய வருமானத்தை சொல்லவும் சுனிதாவோட அப்பாவுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. 15 வயசு படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சின்ன பொண்ணை 40 வயசு நிரம்பிய ஒரு ஆளுக்கு கட்டித்தரோமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் சுனிதாவோட அப்பாவும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுனிதாவுக்கு கீழே 3 தங்கச்சி இருக்காங்க, அவங்களையும் கரை சேர்க்கணும், அதுக்கு மாப்பிள்ளையோட உதவி தேவைப்படும். இது போல பணக்கார மாப்பிள்ளைய நம்ம மாப்பிள்ளையா ஏற்றுக்கிட்டோம்னா பிற்காலத்தில் நம்ம பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுவார்னு சொல்லி அவரும் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. ஆனால் சுனிதாவுக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் காலில் விழுந்து கதறி கதறி அழுவுறாங்க. சுனிதா, நான் நல்லா படிக்கணும், படித்து பெரிய ஆளாக வரணும், இந்த சமுதாயத்தில் நான் ஒரு டீச்சராக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சர் சுனிதாங்கிற பேர் வாங்கணும்னு சொல்லி சுனிதா கனவு கண்டுட்டு இருக்கிற வேளையில் இப்படி திடீர்னு அப்பா வந்து கல்யாணம் பண்ணி வைப்பார்னு சொல்லி சுனிதா கொஞ்சம் கூட நினைக்கல. சுனிதாவோட அம்மாவும் அவங்க கணவர்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவர் கண்டிஷனாக சொல்லிட்டாரு, இங்கே பாரு, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும், இது போல் மாப்பிள்ளை கிடைக்கிறது எல்லாம் கஷ்டம், அவருக்கு வயசு தானே அதிகம், ஆனால் வசதி வாய்ப்பு அதிகமாக இருக்குல்ல, அவர் ஒரு கடைக்கு ஓனராக இருக்காரு, இதை விட என்ன வேணும்னு சொல்லி அவர் சுனிதாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. உன்னுடைய கல்யாணம் நடந்தாதான் உன் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கும், கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு, உன் தங்கச்சி வாழ்க்கைய உன்னை வச்சு தான் நான் கரை சேர்க்கணும், அதனால் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ, உனக்கு உன் தங்கச்சி வாழ்க்கை முக்கியம் இல்லை, உன் படிப்பு தான் முக்கியம்னு சொன்னால் நீ தாராளமாக படிச்சுக்கோன்னு சொல்லி அந்த இடத்துல சுனிதாவுக்கு செக் வைக்கவும் தன் தங்கச்சி வாழ்க்கையை மனசில் கருதி அவங்களும் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. சின்ன வயசில் நான் படிக்கணும், படித்து பெரிய ஆளாக ஆகணும், என் வாழ்க்கையில் நான் ஒரு டீச்சராக மாறணும் அப்படின்னு சொல்லி கனவு கண்டுட்டு இருக்கிற சுனிதாவை கல்யாணம் பண்ணி கொடுத்து இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு தலைவியா அந்த குடும்ப பாரத்தை சுமக்கிற பொறுப்பில் உட்கார வச்சுட்டாங்க. காலப்போக்கில் ஒரு குழந்தைக்கு தாயாவும் சுனிதா மாதிரி இருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு குடும்ப பொறுப்பில் இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு தாயா மாறினாலும் அவங்க மனசில் இருந்த அந்த படிக்கணும், படித்து பெரியாளாக ஆகணும், நான் ஒரு டீச்சராக வரணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் சுனிதாவுக்கு மாறவே இல்லை. ஏற்கனவே 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதி அதில் நல்ல விதமான மார்க் எடுத்து வச்சிருக்கிற சுனிதாவுக்கு மேலும் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை. அதனால் +1 +2வை வீட்டிலிருந்தே ப்ரைவேட்டாக எழுதியிருக்காங்க. +2 எக்ஸாமில்
அவங்க நல்ல மதிப்பெண் பெற்று அந்த ஊர்லேயே உள்ள மாணவர்கள் மத்தியில் இவங்க அதிக மதிப்பெண் பெற்று நல்ல பேர் வாங்கியிருக்காங்க. இந்த விவகாரம் சுனிதாவோட மாமியாருக்கும் அவங்க கணவருக்கும் தெரிய வரவும் வீட்டில் எல்லாரும் திட்டிருக்காங்க. உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? உனக்கு ஒரு பிள்ளைக்கு 2 பிள்ளைக்கு ஆகிடுச்சு, அதை படிக்க வைப்பியா? என்னமோ நீ படிச்சுக்கிட்டு இருக்க என்று சொல்லி சுனிதாவுக்கு கடிவாளம் போட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணா பிறந்துட்டா எவ்வளவு கொடுமையை சந்திக்க வேண்டியிருக்கு. வீட்டில் அப்பா அம்மாவோட குடும்பத்தை காப்பாற்றணும்னாலும் ஒரு பெண் தான் பலிகாடு ஆகணும். கணவர் வீட்டில் கணவர் வீட்டை காப்பாற்றணும்னாலும் ஒரு பெண்ணோட கனவை தான் பலியாக்கணும்னு சொல்லி சுனிதாவுக்கு இதில் உடன்பாடே இல்லை. உங்கள் எல்லோருடைய ஆசையையும் எண்ணத்தையும் நிறைவேற்றுவதற்காக நான் தயாராக இருந்த மாதிரி என்னுடைய ஆசையையும் எண்ணத்தையும் நிறைவேற்றுவதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லையா என்று தன்னுடைய கணவர்கிட்ட சுனிதா புலம்பி இருக்காங்க. அந்த டைம்ல தான் சுனிதாவோட கணவருக்கு மனசாட்சி கொஞ்சம் எட்டி பார்த்திருக்கு. தன்னுடைய வீட்டில் மாமனார் மாமியார் தன்னுடைய வீட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் சுனிதாவோட வீட்டுக்கார் மட்டும் பர்மிஷன் கொடுத்துருக்காரு. ஓகேம்மா நீ படி, நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி இருக்காரு. யாருடைய துணையும் இல்லாமல் +1 +2 படித்து நல்ல மதிப்பெண் பெற்றிருந்த சுனிதாவுக்கு தன்னுடைய கணவரோட ஆறுதல் வார்த்தை கொஞ்சம் தெம்பு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் அவங்க பிஎட் படிச்சிருக்காங்க. ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் சேர்ந்து நல்லாவே படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சுனிதா அதுக்கப்புறம் தன்னுடைய 2 குழந்தைகளும் பள்ளிக்கூடத்துக்கு போகிற சூழ்நிலையிலிருந்து கூட சுனிதாவும் தன்னுடைய வேலையில் கவனம் செலுத்தி இருக்காங்க. அதாவது டீச்சர் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் என்கிட்ட இருக்குது, நான் ஏன் ஒரு பள்ளிக்கூடத்தில் டீச்சராக போகக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய மகள்களை படிக்க வைக்கிற அதே ஸ்கூலுக்கு ப்ரைவேட் டீச்சராக போயிட்டு இருக்காங்க. சுனிதாவோட பிள்ளைகளும் படிப்பில் சிறந்து விளங்கி இருக்காங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து சுனிதாவும் அவங்கள ஸ்பெஷலாக கவனிச்சிருக்காங்க. இதனால் அந்த பிள்ளைகள் அந்த ஸ்கூல்லையே நம்பர் 1 ஸ்டூடெண்ட்டாக வந்திருக்காங்க. காலப்போக்கில் ப்ரைவேட் டீச்சராக இருந்த சுனிதா அரசு தேர்வு எழுதி இன்னைக்கு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் கணித டீச்சராக வேலை பார்த்துட்டு வராங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் படித்தா அந்த குடும்பமே படித்த மாதிரி, அந்த குடும்பம் படித்தா அந்த ஊரே படித்த மாதிரி, ஒரு ஊர் படித்தா ஒரு சமுதாயமே படித்த மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த வகையில் ஒரு சமுதாயத்தை உருவாக்குற பெருமை இன்னைக்கு சுனிதாவுக்கு கிடைச்சிருக்கு. அரசு டீச்சராக வேலை பார்த்தாலும் தன்னுடைய குடும்பத்தில் தன் பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த டீச்சராக இருந்து பிற்காலத்தில் அந்த ஊரில் உள்ள மற்ற பிள்ளைகளுக்கும் இலவசமாக டியூஷன் எடுத்து ஒரு சமுதாயத்தை உருவாக்கியிருக்காங்க. ஆண்களுக்கு உடலில் வலிமை இருந்தாலும் பெண்களுக்கு மனதில் வலிமை அதிகமாக இருக்கும் என்று சொல்வது போல சுனிதா மனதில் உள்ள வலிமையை அதிகமாக்கி தன் கனவை நிறைவேற்றி இன்னைக்கு அந்த சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த டீச்சராக அந்தஸ்தில் இருக்காங்க. இந்த இரும்பு பெண்மணி சுனிதா தன்னுடைய கணவனோடு ஆதரவு இருந்தாலும் இல்லாமல் போயிருந்தாலும் கண்டிப்பாக அவங்க தன்னுடைய இலக்கை அடைஞ்சே இருப்பாங்க. 1990களில் பெண்களுக்கு சுதந்திரம் கம்மியாக இருக்கிற அந்த சூழ்நிலையில் பீகார் போன்ற பிற்போக்குத்தனமான மாநிலத்தில் பிறந்து இன்னைக்கு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தில் டீச்சர் அப்படிங்கிற அந்தஸ்தில் இருக்கிற அந்த சுனிதாவை நம்மளால் பாராட்டாமல் இருக்க முடியல. இந்த இரும்பு பெண்மணி சுனிதாவை நீங்கள் பாராட்ட நினச்சிங்கன்னா உங்களுடைய பாராட்டுக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அந்த பெண்மணியை வாழ்த்த நினச்சா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.